சென்னையில் திருமணமாகாமலே கர்ப்பமான செவிலியர் கொடூரமான முறையில் தனக்குத்தானே பிரசவம் பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த குழந்தையுடன் வந்த பெண்ணை எழும்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செவிலியர் மீது மாம்பலம் போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வினிசா. இவர் தீநகர் சவுத் போக் ரோட்டில் தங்கி வந்துள்ளார். கடந்த 1 வருடங்களாக டாக்டர் நாயர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியும் வருகிறார். இவர் சென்னையில் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வரும் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த செல்வமணி என்பவருடன் வினிஷாவிற்கு காதல் ஏற்பட்டு இருவரும் தனிமையில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 7 மாதங்களாக வினிஷா கர்ப்பமான நிலையில் இருந்துள்ளார். நேற்று வினிஷாவிற்கு அதிக அளவில் வயிறு வலி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழந்தையின் 2 கால்களையும் வினிஷாவே வெட்டி எடுத்து பிரசவம் பார்த்ததால் இறந்த நிலையில் குழந்தை பிறந்துள்ளது. இறந்த குழந்தையின் ஒரு காலை கழிப்பறையில் போட்டுவிட்டு மற்றொரு காலை துணியில் சுற்றி பக்கெட்டுக்குள் வைத்து இறந்த குழந்தையுடன் தீநகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இறந்த குழந்தையை பத்திரப்படுத்தி எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வினிஷாவுக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தனியார் மருத்துவமனை அளித்த தகவலின் பெயரில் மாம்பலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவில் வினிஷாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தையை மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வினிஷாவிடம் மாம்பலம் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஒரு செவிலியரே தனக்கு தானே கொடூரமான முறையில் பிரசவம் பார்த்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.